சில இடங்களை விடணும், சில இடங்களை எங்கே பிடிக்கணுமோ பிடிக்கணும். அது வந்து இவங்களுக்கு ஒத்து வராது. பிளட்ஜ் பண்ணலாம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம், ஆனால் விற்றுட்டு கரன்சி வாங்கக்கூடாது. தவிர்க்க வேண்டிய வர்ணம்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, எடுக்கிற முடிவை தாமதமாக எடுப்பாங்க, மாற்றுற முடிவை ஈஸியாக எடுத்துடுவாங்க. ரெண்டு விதமாக இருக்கும், எக்ஸ்ட்ரீம் குட் அல்லது எக்ஸ்ட்ரீம் பேட். சென்டர் கிடையாது. கடகராசி, கடக லக்னம் 2ஆம் தேதியில் பிறக்கிறாரு, கூட்டி எண் 2 வருதுன்னா நிச்சயமாக இது வந்து 100% இந்த ஜோதிடர்கள் 4ஆம் நம்பரில் பிறந்துட்டாலே எல்லா எண்களுக்கும் மத்தியில் இருக்கிறதுனால சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன்ஸ், யூனிவர்சல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு அறிவு சார்ந்ததாக இவங்க மனசில் வந்து என்ன ஓடுதோ ஃபியூச்சர் வந்து இப்போவே ஓட ஆரம்பிச்சிடும். அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜெமாலஜிஸ்ட் மற்றும் சயின்டிஃபிக் நியூமராலஜிஸ்ட் திரு ஏ.கே. பாலசுப்ரமணியம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா, வாழ்க வளமுடன். அஸ்ட்ரோ தமிழ் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சொல்லுங்கள். நீங்கள் வந்து நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நியூமராலஜி சம்மந்தமாக நிறைய அற்புதமான விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. போன பதிவில் வந்து நியூமராலஜியில் வந்து நம்பர்ஸ்க்கு வந்து ஒரு நம்பருக்குமே வந்து குணாதிசயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் எலாபரேட்டாக பார்க்கலாம் ஒரு நம்பருக்குமே. இப்போது ஃபஸ்ட்டு வந்து 1ஆம் நம்பருக்கு உண்டான குணாதிசயம் வந்து சொல்லுங்கள். அவங்க வந்து என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணணும், என்ன சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணணும், இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார். பொதுவாக வந்து 1, 10, 19, 28 இந்த தேதிகளில் பிறக்கிறவங்க எல்லாருமே வந்து 1 எண் ஆதிக்கர்கள் அப்படின்னு குறிப்பிடப்படுவாங்க. இந்த 1 எண் ஆதிக்கர்கள்னு சொல்லும்போது கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா சூரியன் தான். அந்த சூரியன் தான் ஆளும் கிரகம்னு சொல்லக்கூடியது. இந்த சூரியன் இல்லைன்னா உலகமே இயங்காது. மற்ற கிரகங்களுக்கு வேலை கிடையாது. சூரியன்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு நட்சத்திரம். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளானெட், பூமி மாதிரி அது ஒரு பிளானெட்ஸ். அதெல்லாம் இந்த சூரியன்கிற மையப்புள்ளியில் தான் எல்லாமே இயங்கிக்கிட்டு இருக்குது. அது எங்கே இருக்குது அந்த சக்கரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூலாதாரத்தில் இருக்குது. நம்ம இடுப்பில் இருக்குது அந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய சக்கரம். அந்த சக்கரத்தினுடைய இயக்கம் தான் எல்லா சக்கரங்களுக்கும் உங்களுக்கு ஆற்றலை கொடுக்கக்கூடியது. ஸோ அதனால 1ஆம் நம்பரில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சூரியனுடைய அந்த ஆற்றல் தான் எல்லா கிரகங்களுக்கும் ஒரு அடித்தளமாக அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த 1, 10, 19, 28 பிறக்கிறவங்க இந்த உலகம் இயங்குவதற்கு உண்டான அடிப்படையான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே ஆற்றல் மிகுந்தவங்களாக இருப்பாங்க. அரசு, அரசியல், அதிகாரங்கள், படிப்பு, போக்குவரத்து எல்லாமே வந்து மிகப்பெரிய வெற்றியாளர்களாக இருப்பாங்க. இயற்கையிலேயே அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பாங்க. பிறந்ததுலேயே வந்து இந்த எண் வந்து முதன்மையாக வர்றதுனால முதல்ல பிறப்பெடுக்கிறவங்க அவங்க தான். இந்த எண்களில் பிறக்கிறவங்க எல்லாம் முதல் பிறவி அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு இயல்பாகவே அதிர்ஷ்டங்கள் நிறையா இருக்கும், கள்ளங்கபடம் இல்லாமல் இருப்பாங்க, எல்லாமே நல்லாயிருக்கும். எங்கே சிக்கல்களை ஏற்படுத்துவாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க, இந்த வழி நல்ல வழி அப்படின்னு அவங்க தீர்மானமாக உள்ளதில் அவங்க வர்ற வாழ்க்கை துணைவியார் ஏற்றுக்கிடாத பட்சத்தில் உங்களுக்கு அங்கே ஒரு முட்டல் மோதல் உருவாகும். திருமண விஷயங்களில் தான் அவங்களுக்கு பிடிவாதத்தை கொஞ்சம், அதாவது சரியாக இந்த வழி தான் சிறந்தது அப்படின்னு போகும்போது கூட வரமாட்டேங்கிறாங்களே, அவங்க ஒரு பக்கம் இழுக்கிறாங்களே அப்படிங்கிற அது சரியான வழியை நம்ம சொல்லி அவங்க கேட்கலையேங்கிற பொழுது அப்போ வந்து ஒரு பிடிவாதம் அதிகமாகும் போது அவங்களுக்கு ஒரு திருமண வாழ்க்கையில் ஒரு சங்கடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி பார்த்திங்கனாக்கி இவங்க வாழ்க்கையில் எங்கேயுமே சங்கடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. இவங்களை பொறுத்த வரைக்குமா இவங்க வந்து கர்ம வினைகள் இல்லாமல் இருப்பாங்க. ஏன்னா முதல்ல பிறக்கிறதுனால எந்த விதமான கர்ம வினைகள் இல்லாமல் பிறக்கிறதுனால ஆஸ்பத்திரியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 1, 10, 19, 28 தேதியில் பிறக்கிற குழந்தைகள் பெரும்பாலும் வந்து ஆஸ்பத்திரியில் வந்து இது பண்ணி வைக்க மாட்டாங்க. நீங்கள் உடனே வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிவிடுவாங்க, நல்லபடியாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பெரும்பாலும் கூடுதலாக என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க அப்பாவுடைய இனிஷியல் ஒரு தலையெழுத்துங்கிறது ஒரு சில நேரங்களில் வரும்போது இந்த எம்முங்கிற எழுத்து வந்ததுனாக்க உங்களுக்கு அதனுடைய பிற்பாடு தான் அது தெரியும். ஃபஸ்ட்டு தெரியாது, ஆரம்பத்தில் தெரியாது, பிற்பாடு தான் தெரியும். பெரும்பாலான குழந்தைகள் உடனடி டிஸ்சார்ஜ் ஆகிடுங்கிறது தான் இதோட கருத்து. இந்த 1ஆம் நம்பர்காரங்க எதெல்லாம் வந்து அவங்களுடைய பலம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்க அரசு தேர்வுகள் எல்லாத்துலேயுமே இவங்க அட்டன் பண்ணலாம், இவங்க வெற்றி அடைவாங்க. நிச்சயமாக வந்து கல்வியில் வந்து மிகப்பெரிய நுண்ணிய அறிவினராக இருப்பாங்க, ஈஸியாக கற்றுக்குவாங்க, அவங்க எல்லாத்தையுமே கற்றுக்குவாங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இவங்களுக்கு எங்கே ஒத்து வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க தொழில் ஒத்து வராது. ஏன்னா விட்டு பிடிக்கணும், சில இடங்களை விடணும், சில இடங்களை எங்கே பிடிக்கணுமோ பிடிக்கணும், அது வந்து இவங்களுக்கு ஒத்து வராது. ஸோ இவங்க வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி இயங்குறவங்க அப்படிங்கிறதுனால வியாபார ரீதியாக வந்து இவங்க போட்டி போட முடியாததுனால மேரேஜ் லைஃப் அப்படி வியாபாரமும் அப்படிதான் இருக்கும். இவங்க கல்வி சம்மந்தப்பட்டதில், படிப்பு சம்மந்தப்பட்டது, கலைகள் சம்மந்தப்பட்டது எல்லாமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி உலக பிரயாணங்கள் செஞ்சுட்டு வர்றது, இயற்கையாக வைத்தியம், ஏதாவது ஒரு வியாதி வந்தால் கூட அவங்க வந்து டாக்டர்கிட்ட போக மாட்டாங்க. பெரும்பாலும் வந்து உணவு மருத்துவத்திலே சரி பண்ணிக்குவாங்க, உணவுலேயே சரி பண்ணி கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகளை அவங்கள உருவாக்கிக்குவாங்க. இவங்களுக்கு உண்டான விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்க தங்கம் வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் தங்கத்தை வாங்கலாம், பிளட்ஜ் பண்ணலாம்,
எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். ஆனால் விற்றுட்டு கரன்சி வாங்கக்கூடாது. விற்றுட்டு கையில் காசு வாங்கிட்டாங்கன்னாக்கா அது மிகப்பெரிய தோஷம் அது. ஸோ அந்த தோஷத்தை நீக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்தாங்கன்னாக்கா இவங்களுக்கு பணமுடை பணத்தட்டுப்பாடு நிச்சயமாக வராது. இவங்களுக்கு உண்டான விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, இவங்க கள்ளங்கபடம் இல்லாமல் வெளிப்படையாக இருக்கிறதுனால நிறையா ஃப்ரெண்ட்ஸுகள் இருப்பாங்க. ஆனால் காலப்போக்கில் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களுடைய தன்மையை புரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் கடன் வாங்கிக்கிட்டு திருப்பி கொடுக்க மாட்டாங்க. இவங்க ஷூரிட்டி மாதிரி அந்த மாதிரியெல்லாம் பண்ணவே கூடாது. இவங்க கையெழுத்து போட்டாங்கன்னா கண்டிப்பாக மாட்டிக்குவாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் பணத்தை நீங்கள் கடனாக கொடுத்தீங்கன்னா நட்பும் போய் பணமும் போயிடுங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதனால் நீங்கள் அதை செய்யக்கூடாது. இவங்க கவனமாக இருக்கக்கூடிய எதில் கவனமாக இருக்கணும்னா, உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் ரத்த ஓட்ட சம்மந்தப்பட்டது, பிபி, ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸு இவங்களுக்கு வரும். ஸோ இதில் மட்டும் அவங்க கவனமாக இருந்துக்கணும். இதை தீர்க்கக்கூடிய உபாயமும் ஒன்று இருக்குது. இயற்கையிலேயே மூலிகையை விரும்புகிறவங்க அப்படிங்கிறதுனால தேன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தேனை வந்து காலையிலையோ மாலையிலையோ பால்லையோ அல்லது தண்ணியிலையோ ரெகுலராகவே சாப்பிட்டுட்டு வந்துட்டாங்கனாக்க இவங்களுக்கு இந்த இருதய நோய் சம்மந்தப்பட்டது, அதே மாதிரி ரத்த ஓட்ட பிபி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இவங்களுக்கு நிச்சயமாக வரவே வராது. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க வாழ்க்கையில் இந்த இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்லாம் இவங்களுக்கு நிச்சயமாக வராது. இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் வந்து 5ஆம் நம்பர் மாதிரி இவங்களுக்கு நிச்சயமாக வரவே வராது, பெரும்பாலும் வரவே வராது. அதனால் இவங்க அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. மற்றபடி இவங்களுக்கு உண்டான விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கனாக்க, உலக பிரயாணம் செய்கிறது, அதே மாதிரி தொழில்கள் வந்து அரசு தொழில்கள், அரசியலில் இருக்கிறவங்க பெரும்பாலான நாட்கள் இவங்க தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. பேர் நல்லபடியாக அமைஞ்சிருச்சுன்னா இன்னும் மேலோங்கி அவங்க வந்துடுவாங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இவங்களுடைய திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் கவனமாக இருந்து, பெரும்பாலும் வந்து இவங்க வந்து விரும்பி தான் திருமணம் பண்ணுவாங்க. விரும்பி திருமணம் பண்ணுறது இவங்க ஆமாம், விரும்பி திருமணம் பண்ணுவாங்க. இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்க்குறவங்க வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும்னா, இது யார் என்னத்தை கண்டாங்க இப்படி அப்படிங்கிற மாதிரி தான் உருவ அமைப்பு இருக்கும். ஆனால் அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஒரு அழகாக இருப்பேன், அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். தோற்றம் அவங்களுக்கு அந்த தோற்றமோ இல்லை விஷயமோ அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. வெளியில் இருக்கிறவங்க பார்க்குறவங்க எதை கண்டு இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கிற மாதிரி ஒரு சூழல் இருந்தாலும் இவங்களுக்கு எது விரும்புதோ அது ஸ்ட்ரைட்டாக பண்ணிக்குவாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு பிடிக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இவங்க விரும்பி தான் திருமணம் பண்ணுவாங்க. அதுதான் சிறப்பாகவும் இருக்கும். திருமண நாள் வந்து பெரும்பாலும் வந்து எல்லாருக்கும் உள்ள மாதிரியே இவங்களும் வந்து தேதி மாத வருட கூட்டியன் 1 வார மாதிரி உள்ள நாட்களில் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. கூட்டியன் 5, 8 வந்ததுனாக்க சிறப்பாக அமையாது, அது நெகட்டிவாக தான் போகும். அதை டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து வர்ணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இவங்களுக்கு உண்டான ராசியான வர்ணங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, மஞ்சள் நிற வர்ணம் எப்போயுமே மங்களகரமாக இருக்கும். அதே கலரில் அதே மாதிரி லேசான சிகப்பு, லேசான நீலம்னு சொல்லக்கூடியது, இதை வந்து அவங்க தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். தவிர்க்க வேண்டிய வர்ணம்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, கருப்பு கலர், பாக்கு கலர். இந்த கருப்பு வர்ணத்தை பற்றி நம்ம சொல்லும்போது, இந்த கருப்பு கொடையை பார்த்தா ஒரு மாடு கூட மிரண்டு ஓடுது. அது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அந்த வர்ணங்கிறது ஒரு நெகட்டிவ் வர்ணம் அது. ஸோ அதை பெரும்பாலும் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுமா. இப்போ அவங்க யூஸ் பண்ண வேண்டிய சிம்பிள்ஸ், இப்போ நிறைய பேர் வந்து கையிலேயே வந்து நிறைய சிம்பிள்ஸ் வச்சுருப்பாங்க, அது வந்து அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லி. சூரியனுடைய சிம்பிளை வச்சுக்கலாம். அப்புறம் குதிரையில் 7 குதிரைகள் ஓடுற மாதிரி வீட்டில் இந்த 7 குதிரைகள் வைக்கிறாங்க இல்லையா, அது தாராளமாக வச்சுக்கலாம். சிம்பிள்ஸ் நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து 2ஆம் நம்பர் சார், கூட்டு எண் 2 வந்துச்சுனாலுமே அவங்களுக்கு உண்டான குணாதிசயம், கலர்ஸ் அண்ட் சிம்பிள். இப்போ இதில் நம்ம குறிப்பிடும் போதுமா, இந்த 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம குறிப்பிடும்போது இந்த நான் குறிப்பிட்ட விஷயங்கள் எல்லாமே 1ஆம் நம்பருக்கு மட்டும் இல்லை, 1 எண் ஆதிக்கர்கள் மட்டும் இல்லை, 1, 10, 19, 28 மட்டுமல்ல, சிம்ம ராசினருக்கும் பொருந்தும், சிம்ம லக்னக்காரங்களுக்கும் பொருந்தும். இதை நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னாக்க இந்த குறிப்புகள் எல்லாமே அவங்களுக்கு பொருந்தும், தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து 2ஆம் நம்பரை பார்க்கலாம். 2, 11, 20, 29 இந்த தேதியில் பிறக்கிறவங்க சந்திரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. சந்திரனுடைய ஆதிக்கம்ங்கிறது தாயாரை குறிப்பிடுது. தாயார் மேலே ரொம்ப பற்றுதலாக இருப்பாங்க. இந்த 2, 11, 20, 29 பிறக்கிறவங்க தாயார் மேலே ரொம்ப பற்றுதலாக இருப்பாங்க. அவங்க வந்து நீர்னு சொல்லக்கூடிய நீர் கிரகம், சந்திரனுங்கிறது நீர் கிரகம். அதனால் வந்து மனது எப்பயுமே வந்து அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும், சலனம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒரு திடமான ஒரு நிலைமையில் இருக்க முடியாது அவங்களால. ஸோ இவங்க வந்து ஏதாவது ஒரு திடமான ஒரு முடிவு எடுக்க முடியும்னா, நிறைய பேர்கிட்ட பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. பார்த்திங்கன்னா முடிவு எடுக்க சொன்னால் முடிவு எடுக்க தெரியாது. எடுக்கிற முடிவை தாமதமாக எடுப்பாங்க.
எடுத்த மாத்திர முடிவை ஈஸியாக எடுத்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு தன்மைகள் இவங்கள்ட்ட இருக்கும். ஸோ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, நல்ல தெய்வ நம்பிக்கையை முதல்ல ஏற்படுத்திக்கணும். மற்ற எண்காரர்களுக்கு தெய்வ நம்பிக்கையை பற்றி எந்த இது இருக்கா இல்லையா, நான் இவங்களுக்கு வலியுறுத்துறது உங்களுடைய முதன்மையான ஒரு விஷயமே வந்து தெய்வ நம்பிக்கை மட்டும்தான். குறிப்பாக என்ன தெய்வம் சார்? குலதெய்வமாக இருக்கு, குலதெய்வமாக இருக்கலாம், அல்லது குருநாதர். அதாவது இப்போ உதாரணத்துக்கு இப்போது சாய்பாபா இருக்கார், ரகாவேந்திரா, இந்த மாதிரி குருநாதரை வழிபாடு பண்ணலாம். இல்லாட்டி ஒரு தத்துவத்தின் அடிப்படை, காந்திஜி வந்து 2ஆம் நம்பரில் பிறந்தவர் தான். அவர் வந்து சத்தியம்தான் உண்மை சத்திய சோதனைன்னு சத்தியத்தை தான் வந்து அவர் வாழ்க்கையில் வந்து ஹரிச்சந்திரனுடைய நாடகத்தை பார்த்து அதன் அடிப்படையில் தான் தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சு நம்ம நாட்டுக்கே சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாரு. மிகப்பெரிய சாதனைகளை செய்யக்கூடியவங்களும் இந்த எண்காரர்கள் தான். மற்ற இப்போ காந்தி தான் நல்ல உதாரணம். அவர் வந்து ஏதோ ஒரு தத்துவத்தோட அடிப்படையில் தானே அந்த வந்து நம்ம இந்தியாவுக்கே வந்து கத்தியின்றி ரத்தமின்றி ஒரு மிகப்பெரிய ஒரு சுதந்திரத்தை நமக்கு வாங்கி கொடுத்தாரு. அவங்க வந்து 2ஆம் நம்பர்காரங்களுக்கு சாத்தியமானது. எழுத்தில் வல்லவர்களாக இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்குமா தொழில்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்க இவங்களுக்கு நிறைய தொழில் பண்ணலாம். என்னென்ன தொழில்னால் நீர் சம்மந்தப்பட்ட தொழில் எல்லாமே பண்ணலாம். இப்போ இந்த புதுசாக வந்திருக்குல இந்த பிஸ்லரி வாட்டர்ஸ் மாதிரி மினரல் வாட்டர்ஸ் பிஸ்னஸ் பண்ணலாம், பால் பொருட்கள் வியாபாரம் பண்ணலாம், விவசாய சம்மந்தப்பட்ட பொருட்கள், விவசாய சம்மந்தப்பட்ட படிப்புகள், டையிங் ஃபேக்ட்ரிஸ், டைஸ் சம்மந்தப்பட்ட பொருட்கள்லாம் வந்து தண்ணி. ஏன்னா இவங்களே பார்த்தீங்கன்னாக்க சுயமாக வந்து சந்திரனுக்கு சுய ஒளி கிடையாது. ஏன்னா சூரியனுடைய ஒளியை தான் அது பிரதிபலிக்கிறதுனால இவங்களுக்குன்னு சுயமான ஒரு தன்மை இருக்காது. இவங்க யாரை பார்க்குறாங்களோ அதை வந்து டிபெண்ட் தான். இவங்க என்னென்னா ஒருத்தரோட பழகுறாங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இவங்களை பார்த்து சேர்க்கணும். ஃப்ரெண்ட்ஸு வந்து இவங்களுக்கு பார்த்து பேரண்ட்ஸ் வந்து இவங்களுக்கு வர்ற ஃப்ரெண்ட்ஸை பார்த்து சேர்க்கணும். நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் இவங்க நல்லவங்களாக இருப்பாங்க. ஒரு வெள்ளை துணியை வந்து டையிங்கில் எதில் நினச்சோமோ என்ன வர்ணம் வருதோ அந்த வர்ணம் மாதிரி தான் அவங்களுக்கு சுயவர்ணம் இல்லாததுனால. ஸோ சேர்த்து பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸு நல்லபடியான ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்கன்னா இவங்க நல்லவங்களாக இருப்பாங்க. இன்னொரு குறிப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, இது 2 விதமாக இருப்பாங்க. எக்ஸ்ட்ரீம் குட் அல்லது எக்ஸ்ட்ரீம் பேட், சென்டர் கிடையாது. ரொம்ப வந்து இதில் முக்கியமான விஷயம் உங்களுக்கு உண்டான தன்மை. ரொம்ப ஹாட்டாக இருப்பாங்க, ரொம்ப கோபமாக இருப்பாங்க, ரொம்ப சாந்தியாக அமைதியாகவும் இருப்பாங்க, இருக்கிற இடம் தெரியாமையும் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து குணாதிசயங்கள் இருக்கிறதுனால இவங்க வந்து கவனமாக வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை தேர்ந்தெடுக்கணும், மெடிடேஷன் பண்ணணும். தெய்வ நம்பிக்கை இருந்ததுன்னா தெய்வ நம்பிக்கை மட்டுமே இருந்தாலே போதும். மற்ற விஷயங்கள் எதுவுமே வேண்டியதில்லை. இவங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய அந்த பேர் இருக்குது பார்த்தீங்களா, இவங்களும் விரும்பி திருமணம் செய்யக்கூடியவங்க தான். ஏன்னா வந்து சந்திரனுடைய ஆதிக்கம், விரும்பி திருமணம் பண்ண கூடியவங்க தான். அதில் என்ன பண்ணுவாங்க, அவசரப்பட்டு முடிவெடுத்து சில சமயங்களில் சிக்கல்களை ஏற்படுத்துவாங்க. பொருத்தமான வரக்கூடிய நம்பர்கள் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு பொருத்தமான ஒரு எண்ணிக்கையில் உள்ளவங்கள தான் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இன்றைக்கி ஏதாவது ஒன்று சமைக்கலான்னு தோணுது, இன்றைக்கி அவங்களுக்கு வேறு மாதிரி தோணுச்சுன்னா அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். 2 பேருக்கும் ஒரே மாதிரியான எண்ணங்கள் வர மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொருத்தமான எண்கள் இருந்தால் தான் அந்த அதிர்வலைகள் ஒத்து வந்து வேலை செய்யும். ஸோ அந்த மாதிரி இவங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ அந்த நம்பர்ஸில் உள்ளவங்களை மேரேஜ் பண்ணிக்கிறது ஒன்று. என்ன நம்பர்ஸ்? ஒரு 7ஆம் நம்பர் தாராளமாக பண்ணிக்கலாம். 2ஆம் நம்பர்காரங்களுக்கு ரொம்ப முக்கியமாக வந்து 7ஆம் நம்பரை தான் ரொம்ப பிடிக்கும். 7ஆம் நம்பரை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் எந்த விதமான சிக்கல்களும் கிடையாது. பொதுவாக நான் சொல்கிறது 7ஆம் நம்பர் தான் 2ஆம் நம்பருக்கு ராசியான எண்ணும் கூட. ஸோ கூட்டி எண் 1 வர மாதிரியான உள்ள நாட்களில் மேரேஜ் பண்ணிக்கிட்டால் மிக சிறப்பான ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் உங்களுக்கு. குழந்தை பாக்கியத்துக்கும் குறைவில்லை. குழந்தை பாக்கியமும் நல்லபடியாக இருக்கும். 2ஆம் நம்பர்காரங்களை பொறுத்த வரைக்கும் குழந்தை பாக்கியத்துக்கு குறைவில்லை. பெரும்பாலும் வந்து ஆண் குழந்தைகளை காட்டிலும் பெண் குழந்தைகள் அதிகமாக இருப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு உண்டான சிம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னாக்க பிறை வடிவத்தை இவங்க யூஸ் பண்ணிக்கலாம். பிறை வடிவம்னா வளர்பிறை வடிவம், 3ஆம் பிறைன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான பிறை வடிவம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவங்க உபயோகப்படுத்த வேண்டிய கவனமாக இருக்கக்கூடிய வியாதி என்னென்னு கேட்டிங்கன்னா, டயபெட்டிக்ஸ் ரொம்ப பிரச்சனை பண்ணணும். சர்க்கரை நோய் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த டயபெட்டிக்ஸ் ஏன்னா மனசில் வந்து அழுத்தங்கள் அதிகமாக இருக்கிறதுனால டயபெட்டிக்ஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த டயபெட்டிக்ஸ் போக்கக்கூடிய ஒரே ஒரு அருமருந்து என்னென்னு கேட்டிங்கனாக்கா வல்லாரைன்னு சொல்லக்கூடியது. வல்லாரை கீரை கேள்விப்பட்டிருப்பீங்க. இல்லைன்னா பிரம்மின்னு சொல்லிட்டு கடையிலே வந்து மாத்திரை வடிவத்திலே இருக்குது. அதை நீங்கள் சேர்த்துக்கிட்டாலும் ரொம்ப நல்லது. அதிகமாக வந்து திரவ வடிவங்களை உணவுகளை எடுத்துக்கிட்டால், தண்ணி நிறையா குடிச்சிக்கிட்டால் ரொம்ப நல்லது. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு போதுமானதுமா. கலர்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய வர்ணங்கள் என்னென்னு கேட்டிங்கனாக்க வெள்ளை நிற வர்ணம். அதான் சந்திரன் வந்து வெள்ளை நிறம் வடிவமாக பால் வடிவில் இருக்குது இல்லைங்களா, அது மாதிரி வெள்ளை நிற வர்ணம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க லைட் க்ரீன் நல்லாயிருக்கும், லைட் ப்ளூ நல்லாயிருக்கும், லைட் ரெட்டு நல்லாயிருக்கும். எகென்ஸ்ட் கலர்ஸ்னு எல்லோவும் நல்லாயிருக்கும். எகென்ஸ்ட் கலர்ஸ்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெட் கலரு, டார்க் ரெட்டு, டார்க் ப்ளூ, அது மாதிரி பிளாக்கு, ப்ரௌன், இந்த 4 கலர்ஸையும் அவங்க யூஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுமா. இந்த குணாதிசயமெல்லாம் எந்த ராசியோட தொடர்பு இருக்குது? இதோடைய தொடர்பு வந்து கடகராசி, கடகலக்கணம். கடகராசிக்காரங்களும் கடகலக்கணக்காரங்களும் கண்டிப்பாக வந்து இந்த சந்திரனுடைய ஆதிக்கம் எங்கெங்கே வருதோ, அது லக்ன ரீதியாக வந்தாலும் சரி,
ராசி ரீதியாக வந்தாலும் சரி, தேதி ரீதியாக வந்தாலும் சரி, அல்லது தேதி மாத வருட கூட்டியன் ரீதியாக வந்தாலும் சரி, இந்த 4 ரீதியாக எந்த ரீதியாக வந்தாலும் இந்த சந்திரனுடைய ஆதிக்கம் இங்கே வேலை செஞ்சிடும். 4மே இது வந்துருச்சுன்னு வைங்க, கடகராசி, கடக லக்னம், 2ஆம் தேதியில் பிறக்கிறாரு, கூட்டியன் 2 வருதுன்னா நிச்சயமாக இது வந்து 100% வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆமாம். அடுத்த வந்து 3ஆம் நம்பர் 3, 12, 21, 30 இந்த தேதிகளில் பிறக்கிறவங்க குருவோட ஆதிக்கத்தில் வருவாங்க. குரு வந்து எப்படின்னு கேட்டிங்கனாக்கா எப்போவுமே வந்து ஒரு அனுகூலத்தை கொடுக்கக்கூடியவர், ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியவர், மற்றவங்களுக்கு ஒரு ஏணிப்படியாக இருந்து உதவக்கூடியவர். அதனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் குருங்கிறது ஞானத்தை அனுகிரகிக்கக்கூடியவர். ஞானத்தை கொடுக்கறது அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, கல்வியை தான் அந்த இடத்துல குறிப்பிடப்படுது. 3ஆம் நம்பர்காரங்க சின்ன வயதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பொறுப்பாக இருப்பாங்க, குடும்பத்துக்கு பொறுப்பாக இருப்பாங்க. குடும்பத்தில் ஒரு பொறுப்பான பிள்ளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3ஆம் நம்பர்காரங்க நிச்சயமாக பொறுப்பாக இருப்பாங்க. இவங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, படிப்பு வந்து நல்லா படிப்பாங்க. ஆனால் இவங்க படிப்பு எப்படி படிப்பாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, வகுப்புலேயே நல்ல ஒரு முதல் மார்க் எடுக்கிற மாதிரி தான் நல்லா படிப்பாங்க. படிச்சுட்டு ஆஸ் ஏர்லி ஆஸ் பாசிபிள் அவங்க என்ன நினைப்பாங்கன்னாக்க, உடனே வேலைக்கு போய் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. 10th முடிச்சுட்டு போனாலும் சரி, +2 முடித்தாலும் சரி, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 99% பேச்சுலர்ஸோடய முடிச்சுட்டு மாஸ்டர்ஸ், டாக்டர்ஸ் டிகிரியெல்லாம் அப்புறமா வேலைக்கு போய் தான் படிக்கிறாங்க நான் பார்த்த வரைக்கும். ஸோ இவங்க என்ன பண்ணிடுறாங்க, இவங்களுக்கு உண்டான விஷயம் என்னென்னா படிப்பு, படிப்படியான முன்னேற்றம், உழைப்பாளிகளாக இருப்பாங்க, நல்ல முன்னேற்றம் கிடைக்கும், நல்ல உழைச்சி தான் முன்னேறுவாங்க. அதிர்ஷ்டத்தை வந்து இவங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்களுக்கு எந்த விதத்துலையும் இல்லை, முயற்சி திருவினையாக்குங்கிற அந்த திருக்குறள் வடிவம் தான் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க குடும்ப நம்பிக்கை அதிகமாக இருக்கிறதுனால இந்த விரும்பி திருமணத்தை ரொம்ப பண்ணிக்க மாட்டாங்க. அது சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் ரொம்ப ஆதரித்து பேச மாட்டாங்கங்கிறதுனால இவங்க அது வந்து விட்டுருவாங்க, விரும்பி திருமணம் பண்ண மாட்டாங்க. இயல்பாக வந்து அரேஞ்ச்டு மேரேஜஸ் தான் இவங்களை பொறுத்த வரைக்கும் நிறையா இருக்கும். இவங்க வந்து தொழில் செய்யவே கூடாது. தொழில் செஞ்சாங்கனாக்க இவங்களுக்கு வெற்றி கிடைக்காது. அப்படி தொழில் செஞ்சு தான் ஆகணும். ஒரு ஃபாதர் வந்து இந்த தொழில் செஞ்சுருக்காரு, அது நான் ஒரு பையனாக இருக்கேன், அதை கேரி ஓவர் பண்ணி நான் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த தொழில் சார்ந்த படிப்பை கண்டிப்பாக படிச்சுட்டு, இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே இருக்கார், அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா கண்டக்டராக இருந்தார். அதுக்கு பிறகு இங்கே வந்து நேரடியாக சினிமா வாய்ப்பு வாங்கியிருந்தாருன்னா நிச்சயமாக அவர் வெற்றி அடைஞ்சிருக்க முடியாது. அவர் செஞ்ச விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நடிப்பு கல்லூரியில் போய் நடிப்புங்கிற படிப்பை படித்ததுக்கு பிறகு தான் அந்த பவர் அவருக்கு வந்தது. அதே மாதிரி தான் இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்கூலுன்னு இருக்குன்னு வைங்களேன், அதை நடத்துகிறவர் முதலாளி, கரஸ்பாண்டன்ட், அது அவர் இருக்க முடியாது. ஆனால் ஸ்கூலுக்கு ஹெட் மாஸ்டராக இருக்கலாம். அந்த மாதிரியான அமைப்பு தான் இந்த குருவுக்கு உண்டான அமைப்பு. குருவுக்கு உண்டான அமைப்புங்கிற போது நம்ம குறிப்பிடப்படுறது தங்கத்தை குறிப்பிடலாம். தங்கம் வாங்கி சேர்க்கும்போது அதே மாதிரி உங்களுக்கு தங்கத்தை சேர்க்குறது ரொம்ப நல்லது. தங்கத்தை விற்று கரன்சி பண்ணிக்கிடக்கூடாது, பணத்தை கையில் வாங்கக்கூடாது. இவங்களுக்கு வந்து எதில் பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உடல் ரீதியாக தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறையா வரும். ஸ்கின் டிஸார்டர்ஸ், ஏதாவது ஒரு புள்ளியாக வர்றது அல்லது கலர் மாறுறது, அந்த மாதிரியான தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் ரொம்ப அதிகமாக வரும். இப்போ இதையெல்லாம் நீக்கிறதுக்கு உண்டான ஒரு உபாயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம நெல்லிக்காய் நம்ம பார்த்துருக்கோம், பெரிய நெல்லிக்காய். அந்த நெல்லிக்காய் வந்து ரொம்ப விசேஷம். அதில் வந்து ஆம்லான்னு சொல்லுவாங்க. அதை வத்தலாகவோ ரெகுலராக நம்ம எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நெல்லிக்கனியை வச்சு தான் ஆதிசங்கரர் வந்து தங்க மழை பெய்ய வச்சார். ஸோ குருங்கிறது நெல்லிக்காய், தங்கம் எல்லாமே இன்டர் கனெக்டடாக வரும். இவங்களுக்கு உண்டான ரத்தினம் வந்து கனகபுஷ்பராகம் போடலாம். அதே மாதிரி இவருக்கு உண்டான இது மட்டும் 3ஆம் நம்பருக்கு மட்டும் இல்லை, குரு ரிலேட்டட் எல்லாமே. உதாரணத்துக்கு குருவோட லக்னமான மீனம், தனுசு லக்னமாக இருந்தாலும் சரி, மீனம் தனுசு ராசியாக இருந்தாலும் சரி, இவங்களுக்கு இந்த பலாபலன்கள் நிச்சயமாக வேலை செய்யும். அதே மாதிரி இவங்க வந்து ரொம்ப வழிகாட்டியாக இருப்பாங்க, அடுத்தவங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பாங்க. ரொம்ப அனுகரித்து போகிறதுனால இவங்க வாழ்க்கை சிறப்பாகவே இருக்குமா. இவங்களுக்கு ஃபேவரபிள் நம்பர்ஸ்னால் என்ன சொல்லுவீங்க? நம்பர்ஸ் பார்த்து பார்த்தீங்கன்னாக்கா, 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, அடுத்த எண்ணம் வந்து குருவோட பார்வை ரொம்ப விசேஷம்னு நம்ம ஜோதிடத்தில் சொல்லுவாங்க. அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த நம்பரோட கேரக்டர் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதோட ஜாயின் பண்ணுறதை ரிஃபைன் பண்ணும், அதாவது தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு கேரக்டர் இருக்கிறதுனால இந்த நம்பருக்குன்னு பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பரே ரொம்ப நல்ல நம்பர் தான். அதுக்கடுத்து 9ஆம் நம்பரும் நல்லபடியாக வேலை செய்யுமா. கலர்ஸ் பார்த்திங்கனாக்கா 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3, 12, 21, 30 பிறக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து மஞ்சள் நிறம் நல்லாயிருக்கும், ஆரஞ்சு நிறம் நல்லாயிருக்கும், அதே மாதிரி சிகப்பு நிறம் நல்லாயிருக்கும், பிங்க் நிறங்கள் நல்லாயிருக்கும், கத்தரிப்பு வர்ணங்கள் இதெல்லாம் வந்து சிறப்பாகவே இருக்கும். இதில் அவாய்ட் பண்ண வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, டார்க் க்ரீனை அவாய்ட் பண்ணணும் அவங்க. அதே மாதிரி டார்க் ப்ளூவும் உங்களுக்கு ஒத்து வராதுமா. சிம்பிள்ஸை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பருக்கு முக்கோண வடிவம்ங்கிறது
சக்தி வடிவமாக நம்ம குறிப்பிடப்படுறது. இந்த 3ஆம் நம்பருக்கு இந்த முக்கோண வடிவத்தை யூஸ் பண்ணாங்கன்னாக்க இவங்களுக்கு அந்த சக்தி வடிவத்தை யூஸ் பண்ணாங்கன்னா வெற்றி நிச்சயம். ஓகே சார், ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. அடுத்ததாக வந்து 4ஆம் நம்பர், இவங்களுக்கான குணாதிசயம் எப்படி இருக்கு? 4, 13, 22, 31 இந்த 4 எண்களில் பிறக்கிறவங்க ராகு எண் ஆதிக்கர்கள் அப்படின்னு சொல்லப்படுவாங்க. இந்த ராகு எண் ஆதிக்கர்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல் முறையாக 1, 2, 3 தாண்டி 4ங்கிறது சாயா நிழல் கிரகம், இது சம்மந்தப்பட்டதாக இது வருது. அதனால் இதுக்கு சொந்த லக்னம் சொந்த ராசி இல்லாததுனால இந்த ஜோதிடத்தில் 4ஆம் நம்பரில் பிறந்துட்டாலே 4 எண் ஆதிக்கர்கள் ராகு எண் ஆதிக்கர்கள்னு சொல்லப்படுது. ராகுங்கிறது என்னென்னா பூர்வ கர்மாவை குறிக்கிறது. இவங்க பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க பழைய விஷயங்களை தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நல்லா இருந்திருக்கும், இந்த மாதிரி நல்லா இல்லை, இந்த மாதிரி செஞ்சுருக்கலாம், இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம், இவங்க அதை சொல்லிட்டாங்க அப்படின்னு இந்த பாஸ்ட் கர்மா இருக்குது பார்த்தீங்க, பாஸ்ட் லைஃப். இந்த பாஸ்ட்டை பற்றி பேசுகிறவங்க இந்த குறைகள் மட்டுமே, இப்போ குறைகள் பற்றி அவங்கள பார்த்து அது மட்டும்தான் கண்ணுக்கும் தெரியும். இப்போ அவங்க செஞ்சது நல்லதுகளும் நிறையா இருக்கும், அதே மாதிரி இவங்க செய்கிற நல்லதும் யாரு கண்ணுக்கும் தெரியாது. இவங்க செஞ்ச குறைகளை தான் அது மாதிரி செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி 4 எண்காரர்கள் நீங்கள் ராகு எண்காரர்கள் பார்த்தீங்கன்னாக்க பாஸ்ட் கர்மா பழைய கடந்த காலத்தை பற்றிய நிகழ்ச்சி நினச்சி வருத்தப்படக்கூடியவங்க. இதே மாதிரி அபிப்பிராயம் தெரிவிக்கிறதுல இவங்க தான் முன்னணியாக இருப்பாங்க. பத்திரிகை துறை இவங்களுக்கு உண்டான துறை தான். நிருபர்களாக இருக்காங்க இல்லையா, அவங்க பெரும்பாலும் 4ஆம் நம்பர்காரங்களாக தான் இருப்பாங்க. அதாவது அச்சு வடிவம், அச்சு ஊடகம்னு சொல்கிறாங்கல்ல, இப்போ காட்சி ஊடகம் அச்சு ஊடகம்னு 2ஆக பிரிஞ்சிருக்கு. அந்த அச்சு ஊடகத்தை சேர்ந்தவங்க பெரும்பாலும் இந்த எழுத்து வடிவத்தில் இருக்கிறவங்க இவங்களாக தான் இருப்பாங்க. இவங்க அபிப்பிராயம் தெரிவிக்கிறதுல ரொம்ப இவங்களுடைய கருத்து ரொம்ப முக்கியமாக எல்லோரும் கேட்பாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னுங்கிறத கேட்டுக்குவாங்க. இவங்க அபிப்பிராயவாதிகள்னு சொல்லக்கூடியவங்க. நிறைய ரைட்டர்ஸ் நிச்சயமாக இவங்க இருப்பாங்க. இதில் இந்த ரைட்டர்ஸ் 4ஆம் நம்பர்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க. இவங்க உணவளிக்கிறதுல ரொம்ப சிறப்பான ஒரு தன்மை உடையவங்க. இவங்க வீட்டுக்கு போனால் சாப்பிடாம விட மாட்டாங்க. ஹோட்டல் தொழில் பண்ணுறவங்களும் இவங்களாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க விளையாட்டுத்துறையில் மிக சிறப்பான அதாவது 4ஆம் நம்பர் குழந்தைகளுக்கு நான் எப்படி வளர்க்கணும்னு சொன்னீங்கன்னாக்க, 4ஆம் நம்பர்காரங்க பிள்ளைங்களை கொண்டு போய் ஹாஸ்டலில் சேர்க்கவே கூடாது. ஏன் சேர்க்கக்கூடாதுன்னா, ஹாஸ்டலில் கொண்டு போய் சேர்த்துட்டிங்கன்னா எந்நேரமும் படின்னு சொல்லி படிக்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு எங்கே சக்தி இருக்குன்னா விளையாட்டுத்துறையில் சக்தி இருக்கா, விளையாட விடணும். பரீட்சை அன்னைக்கு முதல் நாள் வரைக்கும் இவங்க விளையாடணும். விளையாடும்போது உடல் பலம் தான் மூளை பலமாக மாறும். ஸோ அதனால் இவங்களுடைய உடலில் வியர்வை வெளியில் வரணும். எப்பயுமே ராகுங்கிறது சர்ப்ப கிரகம் அப்படிங்கிறதுனால சர்ப்பங்களுக்கு தோலில் தான் அதிகமான உணர்வுகள் அதிகம். சட்டை கலட்டுதுன்னு சொல்கிறாங்கல்ல, சர்ப்பங்கள் பாம்பெல்லாம் சட்டை கலட்டுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது எனர்ஜைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அது. ஸோ தோலில் அதிகமான இது இருக்கிறதுனால இந்த தோல்வில் இருக்கக்கூடிய அந்த வேர்வை வெளியில் வரும்போது தோஷங்கள் போய் யோகங்கள் பெருகுங்கிறது தான் இவங்களுக்கு உண்டான சூட்சமம். அதேமாதிரி வீட்டில் இருக்கும்போது ஏதாவது சேனலை பார்க்குறாங்க அப்படின்னா கொஞ்சம் மனசு சரியில்லை, இல்லாட்டி அதிர்ஷ்டகரமாக இருக்கணுன்னாக்க எந்த சேனலும் இவங்க ஸ்போர்ட்ஸ் சேனல் மட்டும்தான் பார்க்கணும். இல்லாட்டி குழந்தைகள் விளையாடுற மாதிரி இந்த கேமிங் மெத்தட்லாம் இப்போ நிறைய இன்டர்நெட்டில் வருது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் கேம் விளையாடுறதை காட்டிலும் கேம் விளையாடுறதை பார்க்குறது ரொம்ப சிறப்பான ஒரு அதிர்ஷ்டத்தை இவங்களுக்கு கொடுக்கும், மனச்சோர்வையை நீக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் உடம்புல ஜீவசக்திங்கிற உயிர்ப்பு சக்தி நிறையா இருக்கும். அது உயிர்ப்பு சக்தி நிறையா இருந்ததுன்னா என்ன அர்த்தம்னாக்க வியாதியே கண்டிப்பாக வராது. வியாதி அப்படி வர்ற மாதிரி தெரிஞ்சாலும் கூட இவங்களுக்கு இந்த வேப்பலை சிறகடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அது மாதிரி ஆரா கிளென்சிங்னு பேர். வெள்ளிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ கிழக்கு முகமாக உட்காந்து யாராவது ஒருத்தரை வச்சு நம்ம பாடம் போடுறதுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஏரியாலையும் ஒரு மாதிரி சொல்கிறாங்க. அந்த வேப்பலையை வச்சு அந்த ஆரா கிளென்சிங் பண்ணிக்கிட்டாலே இவங்களுக்கு வியாதிகள் முற்றும் நீங்கும். முடி நிறையா இருக்கும், தலையில் முடி நிறையா இருக்கும், ஜீவசக்தி நிறையா இருக்குங்கிறதுனால முடி ரொம்ப அடர்த்தியாக இருக்கும். உங்களுக்கு எப்போதுமே வியாதிங்கிறது பெரும்பாலும் கிடையாது இவங்களுக்கு, ஏன்னா இம்யூனிட்டி நிறையா இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அதனால் இந்த கிளென்சிங் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. சொந்த ராசி சொந்த லக்னம் இல்லைங்கிறதுனால இவங்களுக்கு கிரக ரீதியாக எதுவும் கிடையாது, 4ஆம் நம்பர் மட்டும்தான். இவங்க உபயோகப்படுத்தக்கூடிய அந்த சிம்பிள்ஸ் பார்த்திங்கனாக்கா சதுர வடிவம், 4 முனை கொண்டது சதுர வடிவத்தை இவங்க யூஸ் பண்ணலாம். சதுர வடிவங்கிறது டேரெக்டாக சதுர வடிவம்னு நம்ம சொல்ல முடியாது. ஸ்வஸ்திக்னு நீங்கள் பார்த்து ஸ்வஸ்திக்கு யூஸ் பண்ணலாம். ஸ்வஸ்திக் வடிவங்களை இவங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம். கலர்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்க 1ஆம் நம்பருடைய அந்த சூரியனுடைய ஆதிக்கம் இருக்குது பார்த்திங்களா, அதனுடைய மறுவடிவங்கிறதுனால எல்லோ கலர் தாராளமாக யூஸ் பண்ணலாம். லைட் ப்ளூ யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி லைட் க்ரீன் யூஸ் பண்ணலாம். இந்த எல்லோ கலரில் எல்லா ஷேடையும் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம இது மாதிரி சொல்லும்போது என்னென்னா பெரும்பாலும்
மஞ்சள் கலரே எடுக்க முடியாது இல்லையா. நான் சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கனாக்க இப்போ அதுலேயே வந்து நிறைய ஷேட்ஸ் எல்லாம் இருக்குது. ஷேடு இருக்குது. நான் சொல்கிறது அவாய்ட் பண்ணுற கலர்ஸை நான் முதல்ல சொல்லிடுறேன். அதை இல்லாமல் பார்த்துக்கிங்க. பிளாக் அண்ட் ப்ரௌனை நீங்கள் யூஸ் பண்ணவே வேண்டாம். மற்ற கலர்ஸ் எல்லாம் நியூட்ரல் கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதிர்ஷ்டகரமாக உள்ளது, உங்களுக்கு அனுகூலமாக உள்ளது நான் சொல்கிற கலர் மஞ்சள் நிறத்தை யூஸ் பண்ணிக்கிங்க. ஆல் ஷேட்ஸ் ஆஃப் எல்லோ அண்டு லைட் க்ரீன், லைட் ப்ளூ, லைட் எல்லோ இதெல்லாம் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இவங்களுக்கு வந்து குடும்பஸ்தானம் அப்புறம் தொழில் ஸ்தானம் எல்லாம் எப்படி இருக்கும்? இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன தொழில் பண்ணலான்னா, இவங்களுக்கு உணவளித்தல் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால ஹோட்டல் தொழில் தாராளமாக பண்ணலாம். 4 கால் உள்ள விஷயங்கள் எல்லாமே ஃபர்னிச்சர் தொழில்கள் தாராளமாக பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க மாடு கால்நடைகள் சம்மந்தப்பட்ட வேலைகள் கோசாலைகள் செய்யலாம், வச்சுக்கலாம். பால் கறந்து பால் ஃபேக்ட்ரி அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். பண்ணைகளில் வந்து அவங்க தாராளமாக இது பண்ணலாம். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் ப்ரெஸ்ஸுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு இவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து விளையாட்டுத்துறை ஜிம் இப்போ எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜிம் ட்ரெயினர்லாம் நிறைய பேர் வராங்க. இவங்க 4ஆம் நம்பர்காரங்களாக தான் இருப்பாங்க. அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது, அந்த ஜிம்மை வந்து வச்சு நடத்துறது, அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது இவங்களுக்கு இயல்பாகவே வருமானம் நிறையா வரும். இப்போ ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் விஷயங்கள் நிறைய இருக்குது. டெக்காத்லான் மாதிரி ஸ்போர்ட்ஸ் பிரச்சனைகள், ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட வேலைகள்லாம் இவங்க செய்யலாம். தாராளமாக விளையாட்டுத்துறையில் இவங்க ரொம்ப முன்னணியாக இருக்கிறதுனால தாராளமாக இவங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும். ரொம்ப சிறப்பாக வந்து 4ஆம் நம்பர் பற்றி சொன்னீங்க. இப்போ அடுத்ததாக வந்து 5ஆம் நம்பர் 5, 14, 23 இந்த 3 எண் ஆதிக்கர்களும் புதனுடைய ஆதிக்கர்கள் அப்படிங்கிற கிரகத்தினுடைய ஆதிக்கர்களாக வருவாங்க. இந்த சிறப்பான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, எல்லா எண்களுக்கும் மத்தியில் இருக்கிறதுனால சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன்ஸ், யூனிவர்சல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு அறிவு சார்ந்ததாக இவங்க மனசில் வந்து என்ன ஓடுதோ ஃப்யூச்சர் வந்து இப்போவே ஓட ஆரம்பிச்சிடும். ஃப்யூச்சர் இந்த இன்ட்யூஷன் பவர் வந்து இவங்களுக்கு நிறையாவே இருக்கும். கணிதத்தில் மிகப்பெரிய வெற்றியாளர்கள், கம்ப்யூட்டர் துறையில் ஜெயிக்கிறவங்க எல்லாருமே இவங்க தான். அதே மாதிரி வெளிநாட்டு தூதரகங்களில் வேலை பார்க்குறவங்க இவங்க தான். இவங்க கணிதத்துறையில் மிகப்பெரிய வெற்றியாளர்களாக இருப்பாங்க. ஆடிட்டிங் துறையில் மிகப்பெரிய வெற்றியாளர்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு உண்டான அந்த லக்னம் அதிபதி யாருன்னு, லக்ன அதிபதிக்கு உண்டான லக்னம் யாருன்னு கேட்டிங்கனாக்க மிதுனம் கன்னி ரெண்டுமே லக்னமாக இருக்கும். மிதுனம் கன்னி ராசினுடையவருக்கும் புதன் ஆதிக்கம்ங்கிறதுனால அவங்க இந்த குறிப்புகளை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இவங்க வந்து வியாபாரத்துறையில் மிகப்பெரிய வெற்றியாளர்களாக இருப்பாங்க. எப்படின்னு கேட்டிங்கனாக்க, இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் சொன்ன மாதிரி அந்த 5ஆம் நம்பர் கடைகள் எல்லாமே இதயத்தோடு தொடர்பு கொண்டது. அதுக்குண்டான சக்கராஸ் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கனாக்க, புதனுக்குண்டான சக்கரம் வந்து இதயத்தில் இருக்கிறதுனால இதயம்ங்கிறது அறிவு சம்மந்தப்பட்டது கிடையாது. அது வந்து விரும்புகிறது அவ்வளோதான். இது பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறது அது அறிவு அந்த மாதிரி உள்ளது. அப்படிங்கிறதுனால ஏன் அந்த கடைக்கு போனோம்னு தெரியாது, பட் போவீங்க, அந்த இடத்துல கூட்டமாக இருக்கும், எல்லோரும் சேர்ந்து அதை வாங்கிட்டு வருவீங்க. அந்த மாதிரி விரும்புகிறதுக்கு காரணம் தெரியாது. அது வந்து அந்த விஷயத்தை ஈர்ப்பை ஏற்படுத்தக்கூடியது இந்த 5 எண் தான். அதனால தான் வியாபாரத்துறைக்கு அதை முக்கியமாக எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி வாஸ்துவில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்க, இதற்குண்டான பஞ்சபூதம் என்னென்னு கேட்டிங்கன்னா வாயுங்கிறதுனால, வாயு மூலையில் வந்து வியாபாரத்தினுடைய பொருட்கள் எல்லாம் சேமித்து வச்சோம்னா அது இயற்கையிலேயே வந்து வாயு போல் வந்து வெளியில் போயிடும், வெற்றி அடைஞ்சிடும், அதாவது வியாபாரம் ஆகிடுங்கிறதுனால வாயுமூலை பகுதியில் தான் அது குமிச்சு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த இடத்துலையும் அது வந்து அந்த இடத்துல வேலை செய்கிறதுனால தாராளமாக வந்து வியாபாரம்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்க எதுக்காக செய்கிறோம், ஏன் செய்கிறோன்னு தெரியாது. ஆனால் நல்லபடியாக பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கனாக்கா அது உண்டான ரிசல்ட் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இவங்க எங்கே உஷாராக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, விரும்பி திருமணம் பண்ணுறதுல உஷாராக இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, திடீர்னு இவங்களும் அந்த 1ஆம் நம்பர்காரங்க மாதிரி தான். எதுக்காக பண்ணுறோம் என்னன்னு கேட்டு ஒரு ஈர்ப்பின் காரணமாக யாரையாவது அவங்க போய் விரும்பி திருமணம் பண்ணிவிட்டு பின்னாடி அல்லல் படக்கூடிய ஒரு சூழல் உண்டு. ரெண்டாவது வந்து இன்ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ், இப்போ சமீப காலமாக இருக்கக்கூடிய இன்ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் இவங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். ஸோ இதை தீர்க்கக்கூடிய ஒரு உபாய முறை என்னென்னு கேட்டிங்கனாக்கா, இவங்க வந்து பிராணாயாமம், யோகாசனம் பண்ணணும். பிராணாயாமங்கிறது மூச்சு பயிற்சி, இது மூளைக்குரியது. யோகாசனம்ங்கிறது நரம்பு தளர்ச்சி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்த்துறோம். இவங்க அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த இடி மின்னல்லாம் வருது பார்த்திங்களா, உடம்புல வந்து இவங்களுக்கு கண்டக்ஷன் பவர் அதிகமாக இருக்கும். உடம்புல வந்து இப்போ ஒரு சின்ன ஷாக் இருக்குன்னு வைங்களேன், மற்றவங்க தொட்டாங்க கூட ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், இவங்க தொட்டாங்கன்னா உடனே ஷாக் ஆகும். அதனால தான் இந்த யூனிவர்சல் பவர் வந்து அவங்களுக்கு உடம்புல இறங்கி இதை செய்யாதுன்னு இவங்களுக்கு தெரியாமல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பட் பார்த்திங்கன்னா பின்னாடி பெரிய அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பாங்க, வியாபாரத்தில் மிகப்பெரிய வெற்றியாளர்களாக இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் படிங்க, எல்லாம் பண்ணுங்கள், வேலைக்கு போகாதீங்க. வேலைக்கு போனீங்கன்னா உங்களுடைய யோகம் வந்து உங்கள் முதலாளிக்கு போயிடும். அப்படிங்கிறதுனால இவங்களை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் தான் சிறப்பு, நீங்கள் சொந்தமாகவே செஞ்சுக்கலாம். இவங்களுக்கு ஃபேவரபிள் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன? நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 5 நல்லாயிருக்கும், 9 நல்லாயிருக்கும்.
இந்த எண்கள் வந்து அதிர்ஷ்டகரமாக இருக்கும். இவங்களுக்கு அதிர்ஷ்டகரமான சிம்பல் என்னன்னு கேட்டிங்கனாக்க 5 முனை கொண்ட ஸ்டார். ஸ்டார்னால் உங்களுக்கு 5 முனை கொண்ட ஸ்டார், 6 முனை கொண்ட ஸ்டார் இருக்குது. இது 5 முனை கொண்ட ஸ்டார் வந்து இவங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குமா. கலர்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதிர்ஷ்ட வர்ணம்னு எடுத்துட்டிங்கனாக்க இவங்களுக்கு உண்டான கலர்ஸ் வந்து இவங்க வந்து எப்படின்னு கேட்டிங்கனாக்க இந்த மாடல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, மாடல்ஸ் நிறைய பேர் பார்க்குறோம். நம்ம மாடல்ஸ் எல்லாம் வந்து இந்த எண்காரர்களாக தான் இருப்பாங்க. ஸோ இவங்க மாடல்ஸ் எல்லாம் எப்போயுமே கொஞ்சம் ஜிலுப்பான கலர்களை தான் இந்த மாதிரி உடைகளை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வர்ணங்கள் வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் ஜிலுப்பான இந்த சாம்பல் நிற மல்டி கலர்ஸு, சாம்பல் நிற வர்ணங்கள், கொஞ்சம் இந்த பட்டு போன்ற ஒரு விஷயங்கள், அந்த மாதிரி துணிகளை யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி வர்ணங்களை யூஸ் பண்ணுறது ரொம்ப வெற்றிகரமாக இருக்கும். இந்த பக்கம் கருப்பு, இந்த பக்கம் இல்லை, ரெண்டையும் சேர்த்திங்கனாக்க சாம்பல் வர்ணம். அந்த அதாவது எப்போயுமே வர்ணத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமெண்ட் பார்த்தீங்கன்னாக்க கருப்பு கலர் இருக்கும், வெள்ளை கலர் இருக்கும். இது ரெண்டையும் சென்டரில் சேர்த்திங்கன்னா அது சென்ட்ரு என்ன அப்படிங்கிறதால சாம்பல் நிற வர்ணம் இவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். கருப்பு வர்ணம் வெள்ளையும் சேர்ந்தது தான் சாம்பல் நிற வர்ணம். ஸோ இவங்க அவாய்ட் பண்ணக்கூடிய வர்ணம் என்ன, வேண்டிய வர்ணம் என்னென்னு கேட்டிங்கன்னா டார்க் க்ரீனை மட்டும்தான் அவாய்ட் பண்ணணும். மற்ற வர்ணங்கள் எல்லாமே இவங்களுக்கு அதாவது ஒரு மிடில் கலர்ஸாக இருக்கும். ரொம்ப அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது கொஞ்சம் சில்கி சம்மந்தப்பட்ட கலர்கள், அந்த மாதிரியான துணிகள் ரொம்ப சிறப்பாக இருக்குமா.